இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். யாக்கோபு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். நம்முடைய ஆண்டவர் நம்மை உயர்த்துகிறவர். நாம் இருக்கும் நிலையிலேயே இருப்பது தேவனுடைய விருப்பம் அல்ல. ஆண்டவர் நாளுக்கு நாள் படிப்படியாக ஒவ்வொருவரையும் உயர்த்துவதற்கு அவர் சித்தம் உள்ளவராக இருக்கிறார். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் நாளுக்கு நாள் முன்னேற்றங்கள், நாளுக்கு நாள் வளர்ச்சி, பெருக்கங்கள், இதெல்லாம் இருக்கணுங்கிறது தான் ஆண்டுடைய திட்டம். அப்ப ஆண்டவர் அதற்கு என்ன ஒரு விதிமுறை வைத்திருக்கிறார்னா, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படும். அப்பதான் அவர் நம்மளை உயர்த்துவார். அப்படின்னா என்ன அர்த்தம்? படிப்பதற்கு ஞானம் கர்த்தர் தான் தருகிறார். உழைப்பதற்கு பலன் கர்த்தர் தான் தருகிறார். மனுஷ தயவு கர்த்தர் தான் தருகிறார். திறமைகள் கர்த்தர் தான் தருகிறார். நான் தான், என்னால எல்லாம் செய்ய முடியும், இது என்னுடைய திறமையினால தான், இது என்னுடைய முயற்சியினால தான், இது என்னுடைய உழைப்பினால தான், இது என்னுடைய கடும் பிரயாசத்தினால தான் அப்படிங்கிற ஒரு மனநிலை இல்லாம கர்த்தருக்கு முன்பாக நம்ம தாழ்மையா இருப்பது அவசியம் என்பதை உணர்ந்து நாம் நடப்போமானால் உயர்வு தன்னால் வந்துடும். தாழ்மை அப்படிங்கிறதுனால தரையில் உட்கார்றதோ, பணிவிடை காரியங்களை செய்கிறதோ, மற்றவர்களுக்கு முன்பாக அப்படியே பவ்யமா இருக்கிறதோ இல்லை. அப்படி இருப்பது வேற வழி இல்லாம நான் இதெல்லாம் செய்ய வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. விருப்பம் இல்லாமல் அந்த வேலைகளை செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இயேசுப்பா பாருங்க, தன்னுடைய சீஷர்களின் கால்களை கூட அவர் கழுவின போது விருப்பம் இல்லாமல் அவர் கழுவல. அவங்களுக்கு முன்பாக ஒரு மாதிரியை கற்றுக் கொடுத்தார். அவங்க செய்ய வேண்டிய காரியம், தவிர்க்கக்கூடாத ஒரு காரியம், முதன்மையா இருக்கணும்னா இப்படி பணிவுடை ஆவி இருக்கணும், தாழ்மையின் சிந்தை இருக்கணும், தன்னை தாழ்த்துவதற்கு தயங்கக்கூடாது, ஈகோ இருக்கக்கூடாது. இதெல்லாம் இயேசு மூலமா கற்றுக்கொள்ளுகிற ஒரு பாடம். அதனால்தான் சிலுவையின் மரண பரியந்தம் அவர் தன்னை தாழ்த்தினார். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை பிதா அவருக்கு கொடுத்தார்ப்பாங்க. அப்ப கர்த்தருக்கு முன்பாக வரும்போது என் திறமை ஒன்றும் இல்லைப்பா, என் ஞானம் ஒன்றும் இல்லைப்பா, என் அனுபவம் ஒன்றும் இல்லைப்பா, என்கிட்ட இருக்கிற பணத்தினால ஒன்றும் இல்லைப்பா, என்னை சுற்றிலும் இருக்கிற இந்த மனித தயவுகளினாலெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, எல்லாமே நீங்க தான்ப்பா அப்படின்னு சொல்லி கர்த்தருக்கு முன்பாக நாம் நம்மை தாழ்த்தும் போது கண்டிப்பா கர்த்தர் உயர்த்தும். அவங்க தாழ்மையா இருக்க கிருபை பெருகிட்டே இருக்கும். தாழ்மையா நடக்க உயர்வு அதிகரித்து கொண்டே இருக்கும். உங்களை உயர்த்த தேவன் விரும்புகிறார். கர்த்தருக்கு முன்பாக தாழ்த்துங்கள், நிச்சயமாக உயர்த்தப்படுவீர்கள். பரிசுத்த பிதாவே, எங்கள்கிட்ட இருக்கிற பணத்தையோ, நாங்க படித்த படிப்பையோ, பெற்றிருக்கிற பட்டத்தையோ, இப்பொழுது அனுபவிக்கும் அந்த உயர்ந்த நிலையையோ, எங்கள் குடும்ப பின்னணியத்தையோ, எங்கள் கையிருப்புகளையோ, எங்களுக்கு இருக்கும் சொத்துக்களையோ நாங்கள் மேன்மையா எண்ணுகிற ஒரு நபராய் இல்லாமல், இதை குறித்து பெருமை பாராட்டுகிற ஒரு நபராய் இல்லாமல், இவைகள் எல்லாம் தேவனுடைய அனுகிரகம், தேவனுடைய தயவு என்பதை புரிந்து உமக்கு முன்பாக எப்பொழுது தாழ்மையாயிருந்து உயர்த்தப்பட கிருபைத்தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.